நீங்க எல்லா லிக்விடிட்டி ஸ்வீப்லயும் நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியாது. நீங்க கன்ஃபர்மேஷன்ஸோட தான் ட்ரேட் பண்ணணும். இப்ப எனக்கு இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் வந்திருக்கு. ஸோ, நான் வந்து 1 ஹவர் யூஸ் பண்ணதுனால திருப்பி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்றேன். இப்ப எனக்கு கீழ எனக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் குடுக்கல. ஸோ, எனக்கு கன்ஃபர்மேஷனே இல்ல. நான் இங்க போயிட்டு ஒரு செல் என்ட்ரி எடுக்கவே முடியாது. ஏன்னா, எனக்கு இங்க கன்ஃபர்மேஷன் இல்ல. ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்ததுனாலயே நான் ஒரு செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா லாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க பாருங்க. இங்க எனக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போறேன். எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துருக்கான்னு பார்க்குறேன். சி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், நீங்க வந்து இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்தாலும் ஓகே, ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்தாலும் சரி, ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்தாலும் ஓகே. நீங்க எங்க என்ட்ரி எடுத்தாலும் உங்க ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழ தான் இருக்கணும். டார்கெட் பண்ண போறது இந்த ஹை இல்லன்னா இந்த ஹை எதனாச்சும் ஒரு டார்கெட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஈஸி டார்கெட். கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம நீங்க ட்ரேடே பண்ணாதீங்க.